ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை தமிழ் மற்றும் மலையாளத்தில் தற்போது ஹிப்ஹாப், பாப், ராப் ஆகிய இசைகளைப் போல தனக்கென்றொரு பாணியை உருவாக்கி அதிகளவில் ரசிகர்களை ஈர்த்திருக்கின்ற ஒரு இளம் கலைஞன் வேடனை பற்றித்தான் இந்த காணொளியில உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஈழத்தமிழர்கள் மனதிலேயே இவர் மிக பெரிய ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். அதிகளவில் தேடப்படும் ஒரு நபராக மாறியிருக்கிறார். இந்த வேடன் பற்றிய முழுமையான விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம், நான் திவாரகா. வேடனின் தாயார் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர். இலங்கையின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். இலங்கையில் இடம்பெற்ற யுத்த பிரச்சனைகளால இந்தியாவின் ஊட்டிக்கு இடம்பெயர்ந்து சென்ற வேடனின் தாயார் அங்கு கேரளாவின் முரளி என்பவரை திருமணம் செய்திருக்கிறார். அவர்களுக்கு பிறந்த மகன்தான் இந்த வேடன். இவர் கேரளாவின் திருச்சூர் ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள ஸ்வனபூமி என்ற இடத்துல தான் வளர்ந்து வருகிறார். தற்காலிகமாக வேடன் என்ற பெயரில் இவர் பல பாடல்களை வெளியிடுகிறார். இவருடைய முதல் பாடல் கூட வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆயிருக்கிறது. அவருடைய அந்த பாடல் வெளியாகி யூடியூப்பில் அவருடைய அந்த பாடல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஹிப்ஹாப், ராப், பாப் இசைகளை போன்று இவருடைய இசைகள் வித்தியாசமான ஒரு மொழிநடையில இருக்கின்றது. இலங்கை தமிழ், மலையாளம் போன்றவற்றை கலந்து ரசிகர்களை அதிகம் ஈர்க்கின்ற வகையில இருக்கிறது. குறிப்பாக ஒரு மனிதனுடைய இமோஷன்ஸ் மற்றும் அவனுடைய அடையாளம், அடக்குமுறை, ஜாதி இவற்றை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இவரும் நிறைய அடக்குமுறைகள், வெறுப்புகள், நிறைய கஷ்டங்களை சந்தித்து தான் இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். தனக்கு நேர்ந்த அநீதிகள், தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கு நிகழ்ந்த அநீதிகள், அடக்குமுறைகள் போன்றவற்றை எழுத்து வடிவில் எழுதி தற்போது இசை மூலம் பாடலாக வெளியிட்டிருக்கின்றார். இவருடைய நிறைய பாடல்கள் யூடியூப் தளத்தில் 1.3 கோடிக்கு மேல் பார்வையாளர்களை கடந்திருக்கிறது. அநேகமாக இவருடைய யூடியூப்ல இருக்கிற பாடல்கள் எல்லாம் லட்சம் கோடிகளை தொட்ட பாடல்களாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக தற்போது இலங்கை தமிழர்களால் அதிகம் நேசிக்கப்படும் ஒரு இசை கலைஞனாக மாறியிருக்கிறார். இலங்கை பற்றிய பாடலும் அவர் ஒன்று பாடியிருக்கிறார். அது இலங்கை தமிழர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. இன்னும் இலங்கை தமிழர்களுக்காக அவர் பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி கூட அவருடைய பாடல் காணொளிகளை சமூக வலைத்தளங்களில பகிர்ந்து பலர் எழுதியிருக்கிறார்கள். அப்படி தற்போது வளர்ந்து வரும் ஒரு இசை கலைஞனாக அனைவர் மனதிலையும் மிகுந்த இடத்தினை ஆழமாக பிடித்திருக்கிறார். கேரள தமிழ், இலங்கை தமிழ் வழக்கை வைத்து அழகாகவும் நேர்த்தியாகவும் அந்த கஷ்டங்களை வெளிக்கொண்டு வருவதாக இவர் பாடுகிற விதம் பல ரசிகர் பட்டாளத்தை இவருக்கென்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. தாயார் இலங்கையை சேர்ந்தவர், தந்தையார் கேரளாவை சேர்ந்தவர். இப்படி இலங்கை இந்தியாவிடையே மீண்டும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற விதமாக இவருடைய பாடல்கள் தற்போது மக்கள் மனதில அப்படி ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈழத்தமிழர்களின் மனக்குமுறல்களையும் அவர்களுடைய கஷ்டங்களையும் அவர் ஒரு பாடலில் வெளிப்படுத்தியும் இருக்கிறார். இசை உலகிலே மிக வேகமாக வளர்ந்து வருகிறார். தற்போது அதிக அளவில் தேடப்பட்டும் வருகிறார். அது மட்டுமில்லாது வளர்ந்து பிரபலமாகி வந்தாலே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். போதைப்பொருள் வழக்கிலையும் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாராம். இவரும் இவருடைய நண்பர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாராம். அது மட்டுமில்லாமல் வேறும் ஒரு காணொளியை இவர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்ததன் விளைவாக இவருக்கு எதிராக பல விமர்சனங்கள் எழுந்த நிலையில அது தொடர்பில் மன்னிப்பும் கேட்டு வெளியிட்டிருக்கிறாராம். இவருடைய செல்ல பிராணியாக நாய் எப்பவுமே தன்னோட கூட இருக்கும் என்றும் இவர் சொல்லி இருக்கிறார். கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னா இவருடைய இசை நிகழ்ச்சிகளில் கருப்பு நிறத்திலான ஒரு ஆடையைத்தான் இவர் அதிகமாக அணிந்திருக்கிறார். இவருடைய நெஞ்சில ஆனா என்ற எழுத்தையும் அவர் அடையாளமாக ஒரு பச்சை குத்தி இருக்கிறார். அதற்கு அன்பு, அறிவு, அஞ்சாமை, அரசியல் அப்படி என்று சொல்லி ஒரு காரணத்தையும் சொல்லி இருக்கிறார். இவ்வளவு விடயங்களையும் அவர் குறிக்கோளாக கொண்டு நடத்தி இருக்கிறார். ஒரு மோட்டிவேஷனாக இவர் தற்போது காணப்படுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பல்வேறு அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் கடந்து தன்னுடைய வலிகளை எழுத்து மூலம் எழுதி தற்போது பாடலாக பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை தனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். வரப்போகின்ற அல்லது சாதிக்கவிருக்கின்ற பல கலைஞர்களுக்கு அல்லது வேறு வேறு துறைகளில சாதிக்க இருக்கின்ற அனைவருக்கும் இவருடைய வாழ்க்கை வரலாறோ இவருடைய பாடல்களோ ஒரு எடுத்துக்காட்டாகவும் உந்து சக்தியாகவும் அமையும். டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களில இவருடைய பாடல்கள் அதிகளவில் தற்போது மக்களால் பார்வையை பெற்று வருகின்றது.
வேடனை பற்றி எனக்கு தெரிந்த விடயங்களை காணொளியாக பகிர்ந்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்.